நண்பர்களே வேற ஒன்றும் இல்லை. என்னடாச்சுன்னா இட்லி கடையில இருந்து 5 ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் அதை விட இன்ஸ்டாகிராம செருப்படியா வாங்கிட்டு இருக்காரு நம்ம தானே சார். ஒரு 10 வருஷம் போட்டோம் பார்க்கலாம். என்ன எதிர் வீட்டுல யாருக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சு நீங்க எல்லாரும் சேர்ந்து கை கோர்த்தீங்கன்னா என்ன நம்ம டைலாக்கே பேசுற, நம்மளையே ஃபாலோ பண்ற, ரொம்ப தப்பாச்சே. வியாபாரத்தை கவனி. பைக்ல ஃபாலோ பண்ணாதீங்க, ஓவர்டேக் பண்ணாதீங்க. கடை இங்கதானே போடுறேன். ஆமாண்ணே. வேஸ்ட்ங்க, தனுஷ் வேஸ்ட். ஒண்ணுத்துக்குமே லாக் இல்லாதவன். அடங்கொம்மால ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா பொட்டைங்களா. அப்படி இல்லப்பா, இவ்வளவு நாள் அவர் செஞ்சிருக்காளே, ஏன் விஜய் வந்தோடனே எதுக்கு அதை திரும்பி ரிப்ளை பண்ணாரு? என்னன்னா ஒரு ஆக்டர் வந்து ஜெயிச்சிட்டாங்கல்ல, அத பார்த்து இவங்க எல்லாரும் வராங்க. ஆனா இவங்க யாரும் அரசியல்ல வரவே முடியாது. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. வாய்ப்பே இல்ல. விஜய் தவிர யாரும் வர மாட்டாங்க. அவர்தான் ஒரு லாஸ்ட் வரைக்கும் விஜய் மட்டும். விஜய் நிரந்தர முதலமைச்சர் சான்ஸே இல்ல. விஜய் ரொம்ப பிடிக்கும். உறவெல்லாம் ஒன்றாக, விழியெல்லாம் தேனாக, இருளெல்லாம் தூளாக, பறவை கூட்டில் வெண்மீன் பூக்க. I remember I was playing a game with my 9-year-old son John Leslie. And I beat him 10 straight games in a game called Connect 4. And finally, I said, John Leslie, I'm bored. I don't want to play you anymore. And I got up. I said, I'm ready to go to sleep now. John Leslie said, no, you can't go now, Dad. I said, why? He said, it's not over until I win. லிங்கா சின்ன வயசு இருக்கும்போது அவர் கூட உட்கார்ந்து நான் வீடியோ கேம் விளையாடுவேன். 2 கேம் நான் ஜெயிப்பேன், ஒரு கேம் அவர் ஜெயிக்க விட்டுருவேன். ஒரு நாள் நான் நினைச்சேன் கண்டினியூஸா இன்னைக்கு நம்ம ஜெயிப்போம், அவர் என்ன பண்றாரு பாக்கலாம். அன்னைக்கு ஃபுல்லா நான் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தேன், அவர் தோத்துக்கிட்டே இருந்தாரு. ஒரு டைம்ல எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. நான் அப்படியே மெதுவா எந்திரிச்சு, போதும்பா நாளைக்கு விளையாடலான்னு. எங்க எந்திரிக்கிறீங்க, உட்காருங்க அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டேன். நான் இன்னும் ஜெயிக்கலையே அப்படின்னு அவர் சொன்னார். தம்பி தனுஷ், ஏற்கனவே சொல்லிக்கிறேன் தம்பி, நான் மீடியாலேயே உங்கள்கிட்ட எவ்வாறு நீ வந்து தமிழ்நாட்டில் உங்கள் மாமனார் இருக்கார்ல, உங்கள் மாமனார் மூஞ்சே ஏற்றுக்க முடியல தமிழ்நாட்டு மக்களுக்கு. ஏன்னா 1ஆம் நம்பர் சீட்டிங் வேலை பண்ணின்னு குட்டிச்சாத்தான் வேலை பண்ணியிருந்தார் உங்கள் மாமனார். நான் அவர் யாரையோ ஏவி விட்டார், லாரன்ஸ் ஏவி விட்டார், அப்புறம் சூர்யா பொண்டாட்டி சூர்யா குடும்பத்தெல்லாம் ஏவி விட்டார். இப்போ லாஸ்ட்டாக உங்ககிட்ட வந்துக்கிறாரு. சத்தியமாக நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்க. நீ இந்த விஜய் தலைவர் மாரி நம்ம முதல்வர் மாரி வரணும், நம்ம முதல்வர் மாரி பேர் எடுக்கணும்லாம் கனவுல இல்லை, எதுலேயும் நினச்சி பார்க்காத. ஏன்னா உங்கள் மூஞ்செல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. மக்கள் தெரிஞ்சு போச்சு. மக்கள் வந்து தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, உலக நாடு ஃபுல்லாகவே நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் ஏற்றுக்கிறாங்க. அவங்க மனசில் வந்து பதிஞ்சு போச்சு. அதால் நீ வந்தியா, உங்கள் மாமனார் பேச்சை கேட்டியா, சாப்பிட்டியா, இல்லை உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருந்துட்டு அப்படியே போயிடு. ஆனால் எலெக்ஷன்லாம் நிற்காத, சத்தியமாக அசிங்கப்பட்டு தான் தோப்பேன். இது ஏன்னா இப்போ உங்கள் மாமனார் எங்கெங்கெல்லாம் போட்டு செக்கெல்லாம் வச்சார், ஆனால் எந்த இதுவும் படிக்கலை. இப்போ இன்னும் உசுவேற்றி விட்டுங்கிறாரு. நீ சம்பாரிச்ச சொத்தை நீ அழகாக நிம்மதியாக சாட்டின்னு போ. ஆனால் அவர் அப்படி வரல முதல்வர். நம்ம முதல்வர் எப்படி தெரியுமா, நான் சம்பாதிக்கிற காசு எனக்கு தேவையில்லை, மக்களுக்கே நான் செலவு பண்ணி மக்களுக்கே நான் அர்ப்பணம் பண்ணுறேன்றாரு. அப்படி இருக்கும்போது தேவையில்லாத நீ வந்து எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இப்போ இங்கே ஒன்றும் தமிழ்நாட்டில் வந்து எந்த ஒரு அசமாதியும் நல்ல மாதிரி தான் போயினுக்குது. தமிழ்நாட்டு ஒர்க்கு இவ்வளோ 20 வருஷம் இல்லாத தமிழ்நாட்டு ஒர்க்கு இப்போ இவர் பண்ணுறாரு. ஏன்னா தமிழ்நாட்டில் சில அதிசயெல்லாம் நீயே பார்த்துருப்ப. இத்தனை வருஷம் ஆண்டாண்டில் தமிழ்நாட்டை சாதாரண மதுரையில் ஒரு பஸ் இல்லை குழந்தைங்களுக்கு ஒரு ஏரியாவுக்கு. அதேமாரி சில மாநிலங்கள்லாம் வண்டி இல்லை, ரோடு சரியில்லை, ஃப்ரிட்ஜு சரியில்லை. எல்லாத்தையும் நம்ம ஆள் தீர்த்து வச்சு நம்ம முதல்வர் வந்து அடிச்சு தூக்கி தள்ளு தூள் பண்ணி வராரு. அந்த மாதிரி வந்து நீ என் பக்கத்தில் இருந்துன்னு கொஞ்சம் ஆதரவு தலைவருக்கு கொடுக்காதே. நீ வந்து தனியாக கட்சி ஆரம்பிக்கிறன்ட்டு உங்கள் மாமனார் பேச்சை கண்டவன் பேச்சு கேட்டுன்னு வரியே. தப்புடா தம்பி கொஞ்சம் மாற்றிக்க தம்பி, வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ.